எல்லாரும் கண்ணகியை ஏன் தெரியுமா போற்றுகிறார்கள்? யாரும் நினைச்சு பாத்தீங்க ஏன் போற்றுகிறார்கள்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கண்ணகி ஏன்பா ஒரு ஐகானா இருக்கிறா நமக்கு? கணவனுக்காக. இப்பதானே சொன்ன மனைவிக்காக வந்து நிக்கணும்னு, அதுக்கு கை தட்டல. கணவனுக்காக போராடினாள் கிடையாதுங்க. கணவனுக்காக போராடியதனால் கண்ணகி புகழ் பெற்றாள் என்று சொன்னால் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவள் மதுரை எரிச்சதுனாலையும் இல்லை, அதுதாங்க இல்ல. எங்கெங்க தட்டி கேட்டாவ? யார் தவிர தட்டி கேட்டா? புருஷனுடைய தவிர கேட்டாளா? கொஞ்சம் நான் வரேன் வரேன் வரேன். இதுக்கு தான் புத்தக கண்காட்சி, இதுக்கு தான் மீட்டிங்கு. நான் அதான் சொல்றேன், பர்வீன் சுல்தானா பேசுறாங்க, அனுப்பாதீங்க பொம்பளை பிள்ளைங்கள, அவங்க ஏதோ மைண்டை ஓப்பன் பண்ணி அமைச்சிடுறாங்களா, நமக்கு அப்புறமா சிக்கலா இருக்குது. இதோ இப்போ மைண்டை ஓப்பன் பண்ற பாருங்க உங்களுக்கு. கண்ணகியை ஏன் தெரியுமா நான் போற்றுகிறேன்? நான் போற்றுவதற்கான ஒரே காரணம்ங்க, நான் இந்த காட்சியை சொல்லிடுறேன்ப்பா, இந்த சொல்லை மந்திரமா எடுத்துக்கோங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு குடும்பம் என்கின்ற நிறுவனம் தகர்ந்து கொண்டிருக்கிறது. குடும்பம் என்கிற நிறுவனத்தை நாம் பிடித்து எழுப்புவதற்கான வாய்ப்பு பெண்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. அதனால் நான் இதை சொல்லி போகிறேன். நான் பெண்ணியம் பேசுவதில்லை. அதைத்தான் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் சூட்சுமமாக சொல்லி போனார்கள். பெண்ணியம் என்பது குடும்பம் என்ற நிறுவனத்தை தகர்ப்பது. குடும்பம் என்ற நிறுவனத்தில் எனக்கு உடன்பாடு உண்டு. நான் பேசுவது பெண் விடுதலை, பெண்ணியம் அல்ல. பெண் விடுதலை இதோ பேசிவிட்டு போகிறேன். கண்ணகி உட்கார்ந்திருக்காப்பா, ஒரு காட்சி எல்லாரும் ஆன் பண்ணுங்க. ஒரு கேமரா ஒன்று இருக்குது உள்ள, கடவுள் வச்ச கேமரா. இந்த சனியனையே பிடிச்சிட்டு சுத்துறதுனால இந்த கேமரா ரஸ்ட் ஆயிருக்கு. கேமரா ஓபன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு தூண், ஒரு வீடு, உட்கார்ந்துருக்கா எங்க அம்மா கண்ணகி. சரசரன்னு சத்தம் கேட்குது, யாரோ வீட்டுக்குள்ள வர்றாங்க. அப்படி யாரும் வீட்டுக்குள்ள வந்துட முடியாது. வந்துட்டாங்க, வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. நான் சொல்லுவது சிலப்பதிகாரம். இப்படி பார்க்கறா, இப்படி அண்ணாந்து பார்க்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. கோவலை 12 வருஷமா போயிட்டாங்க. இல்ல, போய் எவளோடைய வாழ்ந்து புள்ள பெற்றிருக்காங்க. திரும்பி வரான், வந்து இப்படி நிற்கிறான். அவ பார்க்குறா, ஒன்றும் செய்யலைங்க அந்த அம்மா, ஒரு கண்ணீர் கிடையாதுங்க. நாம என்னங்க பண்ணுவோம்? அப்படி யாராவது நினைச்சு பாருங்க, என்ன பண்ணுவோம் நாம? அவ என்ன பண்ணா தெரியுமா? உட்காந்துரு கண்ணகி எந்திரிக்கிறா. ஐயோ இந்த எந்திரிச்சிட்டா. சலம் புனர் கொள்கை சலதியோடு ஆடி குலநேரு வான்பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடி எனக்கு நாணத்தரும். என்ன அர்த்தம்? சலம் புனர் கொள்கை சலதியோடு ஆடி 12 ஆண்டுகள் தான் வாழ்ந்த பெண்ணை சலதி என்கிறான். சலதி என்றால் கேவலமான குணம் கெட்ட நடிகை. 12 வருஷம் வாழ்ந்த பெண்ணை இங்க வந்து சொல்றான். என்னுடைய குலம் தரும் வான் பொருள் குன்றம் தொலைத்தேன். குன்றம் போல் இருந்த பணத்தை தொலைச்சிட்டேம்மா. இளம்பாடி எனக்கு நாணத்தரும். நான் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு முன்னால நிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற பிரச்சனை இது. ஆண்களுக்கு ரொம்ப புத்தி வேலை செஞ்சு முக்கியமான இடத்துல பேசிடுவாங்க. உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்கள் பேசவே தெரியாதவங்களுக்கு. பெண்களுக்கு புத்தி வேலையே செய்யாது, உணர்ச்சி வசப்பட்டா சூப்பரா பேசுவாங்க. இது 2 பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஆண்கள் சண்டை போடும்போது பார்த்துருக்கீங்களா, குடும்பத்தில் அப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் சண்டை. இப்போ நீ கடைசியா என்ன சொல்ற? நான் ஆரம்பிக்கவே இல்லை சண்டை, வெயிட் பண்ணு, முடிஞ்ச அப்புறமா சொல்றேன். இப்போ கடைசியா நீ என்ன சொல்றன்னா, இளம்பாடி எனக்கு நாணத்தரும்னு வந்து நின்ன உடனே அப்படியே ஒரு ரீவைண்ட் பண்ண அவன் சொன்னதை. ஓ, நடிகை பின்னால போய் காசு தொலைச்சதுக்காக வந்திருக்கிறியா? நோ ப்ராப்ளம். காசு இல்லைங்கிறதுனால நினைக்காத. கீழே குனிஞ்சா நல்ல வேலை, அவ வீட்டில் செருப்பு போடுறது இல்லை.
அவன் அப்படி பயந்தான் ஒரு நிமிஷம், என்னடா இது கீழே குனியுதேன். சிலம்பெடுத்தா. காசெல்லாம் போயிடுச்சுலாம், கவலைப்படாத, பரத்தை வீட்டுக்கு போகிறதுக்கு தானே, எல்லாம் தான் அழிச்சல்ல, இதோ சிலம்பு இருக்கு, எடுத்துகிட்டு போ. சிலம்புல கொன்முங்கிறான். எந்த டைலாகும் கிடையாதுங்க முன்னுக்கு பின்னுக்கு. சிலம்புல கொன்முன உடனே அவன் பதறினாங்க. பதறி சொன்னான், இல்லை கண்ணகி, நான் காசுக்காக வரல, பார்த்தா உன் கூட வாழ வந்திருக்கேன். ஒற்றை சொல்லுங்க பெண்ணுக்கு, உன் கூட வாழ வந்திருக்கேன். ஒன்றும் செய்யலைங்க அந்த அம்மா. நேராக போய் துணிமணிலாம் எடுத்து போட்டு பேக்கெட் போட்டுட்டு வச்சுக்கிட்டு, அம்மாட்ட சொல்லலை, அப்பாட்ட யாருக்கிட்ட கூட நின்னா. கண்ணகி இப்படி கோவலன் பார்க்குறாங்க அவளை. 12 வருஷம் காணுங்க, 5 நிமிஷத்தில் வான உடனே வந்துட்டாங்க. அவ 12 வருஷமா ஒரு இடத்துல உட்காந்துருந்த பொண்ணு, வாழ்க்கையெல்லாம் அழிச்ச பொண்ணு, வான உடனே வந்துட்டான். இவன் மனசுல இருக்குது, நான் சொல்லவா, அவன் செத்த இடம் அதுதான். ஒன்று கத்தி சட்டையை கிழிச்சிருக்கணும், இல்லைன்னா மூஞ்சில் அரைஞ்சிக்கிட்டு அழுது இருக்கணும். 2 வேலையும் செய்யலை அவ. வாட் நெக்ஸ்ட் என்ன பாருங்க. அதனால எனக்கு பிடிக்குங்க கண்ணகியை, அதனால பிடிக்கணும். இப்படி நடந்து வராங்க, அது வரைக்கும் எதுவுமே பேசல, நடந்து வராங்க. மாதரி வீட்டில் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அவனால் பொறுக்கவே முடியாமல் ஒரு கேள்வி கேட்டாங்க. பொறுக்கவே முடியாம கேட்டான், கண்ணகி, எழு என்றதும் எழுந்தனை, இது என் செய்தனை. நீ வந்து கூப்பிட்டு நான் வந்திருப்பேனா? நான் வந்து கூப்பிட்ட வந்துட்டியே, என்ன எப்படி? உங்களுக்கு பதில், போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். அதாவதுங்க, வாணியம்பாடி இங்கிருந்து பக்கமான்னு தெரில எனக்கு, இல்லை இந்த பக்கம் ரூட். அது அங்கே செருப்பு கடை நிறைய இருக்கு. ஒட்டு மொத்தமாக வாணியம்பாடியில் இருக்கிற எல்லா செருப்பையும் சேர்த்து ஒத்த செருப்பா மாற்றி ஓங்கி அடிச்சா எப்படி இருக்கும், அப்படி சொல்லிச்சுங்க அந்த அம்மா. ஒரு டைலாக் இளங்கோ எழுதுறார். போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையின் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன். ஒழுக்கம் இல்லாத வேலையை செஞ்சிட்டடா, என்னால ஒழுக்கம் இல்லாத செயலை மாத்த முடிஞ்சுதா? என்னால வேற கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சுதா? இல்ல உன்னை கொண்டு போய் அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து உன்னை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுத்த முடிஞ்சுதா? சோமகுண்டத்தையும் சந்திரகுண்டத்தையும் குளிச்சனா காமதேவன் உனக்கு அருள் செய்வான், உன் கடவுள் உனக்கு உன்னிடத்தில் வந்து சேருவான் என்று சொன்ன பொழுது, காமத்தினால் கணவனை கொள்வது பெண்ணினத்திற்கு, குலப்பெண்களுக்கு வழக்கம் இல்லை என்று நான் அதை மறுத்தேனே. எதை மாற்ற முடிந்தது என்னால்? எதை மாற்ற முடியலையே. அதனால எழு என்றதும் எழுந்தனன். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஆட்களுக்கு குறிப்பு. இன்னைக்கும் கண்ணகி தான் வீட்டில் இருக்கிறது. ஆனால் மாற்றம் யாவும் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் பெற்றவளாக அவள் இருக்கிறாள் என்பதனை மட்டும் புரிந்து கொள்ளும். அந்த இடத்துல அவன் நின்று களமாடினால ஒன்னு விஷயம் சொல்ற, உங்களுடைய மனதரையில் எழுதிவிட்டு போங்கள். கோவலனை கொன்றது கோவலனின் தீவினை கிடையாது. இது மந்திர சொல். கோவலனை கொன்றது கோவலனின் தீவினை கிடையாது, கண்ணகியின் நேர்மை. கண்ணகியின் நேர்மை அவனை கொன்றது. நீங்க நேர்மையா மட்டும் இருந்து பாருங்க, இது மந்திர சொல். யாரை நினைத்து ஏங்கினீர்களோ, யாருக்காக நீங்கள் அழுது கண்ணீர் வடித்தீர்களோ, உங்களிடத்தில் அறம் இருந்தால் அந்த நபர் அல்லது அந்த பொருள் அல்லது அந்த சூழல் உங்கள் காலடியில் வந்து அப்படி சோழி மாதிரி விழும். இது மந்திர சொல். அதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்கள். ஐயோ, நான் இதை நினைக்கலையே, நல்லா இருக்கட்டுமே. அறம் அப்படித்தான், மந்திர சொற்கள் அப்படித்தான் வேலை செய்யும். நான் இப்படி சொல்கிறேன் தோழமைகளே, ஒரே சொல்தான். ஒற்றை சொல்லில் அறம் இருக்கிறது, அதே சொல்லில் பாவம் இருக்கிறது. அந்த சொல்லுக்கு நாம் நிச்சயமாக பதிலளிப்பதற்காக இயற்கை நமக்கு ஒரு வாய்ப்பு தரும். அந்த வாய்ப்பை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி அதை எடுத்துச் செல்வது? நான் இப்படி சொல்கிறேன், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளில் இருந்து பெண்களை மீட்டெடுப்பது எது தெரியுமா? சிந்தனை தான். அந்த சிந்தனையும் அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக வரக்கூடிய செயல்பாடும் தான். நான் ஒரு காட்சியை சொல்றேன் உங்களுக்கு. எனக்கு தமிழ் தவிர வேறு மொழிகள் பரிச்சயம் உண்டு என்பதனாலும் உலக சினிமாக்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் இருப்பதனாலும் நான் சமீபத்தில் என்றால் சில வருடங்களுக்கு முன்னால்
ஒரு படம் பார்த்தேன், உங்ககிட்ட அதை கடத்திட்டு போயிடுறேன். எத்தனை பேருடைய மனம் கழுவப்படுகிறது என்று எனக்கு தெரியாது. முடிந்தால் மனம் கழுவப்படட்டும். ஏனென்றால் படைப்புகள் அதை செய்யும், கலை அதை செய்யும், இலக்கியங்கள் அதை செய்யும். நான் எப்பொழுதும் சொல்லுவதுண்டு, துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி. மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறினால பாரதி. மனம் வெளுக்கும் சாம்பல் தான் கவிதையும் இலக்கியமும் கலையும் இசையும். நாம் ரசனையை மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், மனம் கழுவப்படும். ஏக் தின் பிரதி தின் அப்படின்னு ஒரு படங்க, வங்காள படம். முடிஞ்சா நீங்க, நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சினிமா பாருங்க, யூடியூப்ல இருக்கு. ஏக் தின் பிரதி தின், அது ஒரு வங்காள மொழி படம். ஒரு 45 நிமிஷம், 1 மணி நேரம் போகுது படம். நான் ஒரு 2 நிமிஷம் சொல்றேன், 2 நிமிஷத்துல சொல்றேன் கதையை, 2 நிமிஷத்துல சொல்றேன். ஒரு 35 வயசு பொண்ணுங்க, கல்யாணம் ஆகாத பொண்ணு, வேலைக்கு போயிட்டு வரா. எனக்கு கிடைச்ச மந்திர சொல் என்னங்கிறத நான் சொல்றேன், அது உங்ககிட்ட கடத்திடுறேன். அதற்கு இந்த விஷயம் சொன்னாதான் புரியும். அவ ஒரு 35 வயசு பொண்ணு, அவ வேலைக்கு போறா. அவளை கல்யாணம் ஆகாம பாத்துக்கிறாங்க அந்த வீட்டில். ஏன்னா சம்பளம் வேணும். ஒரு அண்ணன், 2-3 குட்டீஸ் அவங்க அம்மா அப்பாக்கு. அம்மா வீட்டை பார்த்துக்கிறாங்க, அப்பா நோயாளி, நல்ல அதிகாரியா இருக்கிறா. அவ போறா, வேலைக்கு போறா. கரெக்டா மணி காட்டுவான், 7 மணிக்கு வெளில கிளம்புவா, சாயந்தரம் 7 மணி ஆனவுடன் வீட்டுக்கு வந்துடுவா. இதான் காட்சி, போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அவ போறா, ஆனா 7 மணிக்கு வரல. இதுதான் படம் ஃபுல்லா இதுதான். 7 மணிக்கு வரல. 7 மணிக்கு வரலன்னு உடனே வீடு எப்படி அல்லோல கல்லோலப்படும்ல. போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, மார்ச்சோரி போய் பார்க்குறாங்க, ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சுன்னான்னு கேட்குறாங்க, ஆஃபீஸ்க்கு போறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. இன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த தெருவே முழிச்சிருக்குங்க. ஆண்கள் வரலனா அவ்வளோ முழிக்குது தெரு. ஒரு பொம்பளை வரலாம் அவ்வளவு நின்று பேசுறாங்க. ராத்திரி 1 மணி வரைக்கும் லைட் எரியுது. அந்த வீட்டில் மட்டும் காலையில் 5 மணி 6 மணி வரைக்கும் லைட் அணையலை. எல்லாரும் முடிச்சுட்டு உட்காந்துருக்கு. படம் முடியுது. கரெக்டாக ஒரு 6:30 மணி இருக்கும். ஒரு கார் இறங்குது. கால் மட்டும் காட்டுறாங்க. இறங்குறா அவ தான். நேராக படிக்கட்டு ஏறுறா. எல்லாரையும் பார்த்துட்டே போகிறா. சைலண்ட்டாக இருக்குது சூழல். நேராக வீட்டுக்குள்ளே போகிறா. பேக்கை போட்டா. நேராக குளிக்க போயிட்டா. குளிக்க போயிட்டு ரெடி ஆகிட்டு நிற்கிறா. அவங்க அம்மா டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்க சாப்பாட்டுக்கு. வாங்கி பேக்கில் போட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டா. என்ன படம் முடிஞ்சுது. அதிர்ச்சியாக இருக்குல்ல? இப்போ இல்லை, 70 வருஷத்துக்கு முன்னால் படம். இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும். பேரதிர்ச்சி. படம் முடிஞ்சுது. அத்தனை எழுத்து, பேர், பத்திரிக்கை எல்லாம் எழுதுது. பிரமாதமா. மிருலான் சென், சத்யஜித் ரே வாழ்ந்த அந்த 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 பீரியட். பிரமாதமான டைரக்டர். முடிஞ்சது. அந்த ஆளுக்கு அந்த வருஷத்திற்கான தி பெஸ்ட் மூவி ஆஃப் த நேஷன் நேஷனல் அவார்டு அந்த படத்துக்கு. இந்த படத்துக்கா நேஷனல் அவார்டு கொடுப்பாங்க? கொடுத்தாங்க. அது வங்காள படம், அதனால கொடுப்பாங்க. வந்தாரு இந்த மாதிரி மேடை உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கிற. அப்போ இந்த இளைஞர்கள்ல ஒரு குரூப் கொஸ்டின் ஆன்சர் டைம்ல கொஸ்டின் கேட்கறாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்க? அந்த பொண்ணு கோமா கேக்குது. ஒரு அம்மா, இந்த பொண்ணு எங்க போனா? அதே கேள்விதான். 70 வருஷமா நாடு மாறல. அதே கேள்விதான். எங்க ஐயா மிருலான் சென் சொன்ன பதில் தான் மந்திர சொல். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. சில பேர் மிரள்றாங்க. இதெல்லாம் சொல்லி கொடுப்ப பேச்சுக்கு கூட்டு வந்தா தெரியாது. உடனே அந்த பையன் கொஞ்சம் சுடுக்கு. அவன் சொன்னா, தெரியாது என்று சொல்லாதீர்கள், சொல்ல முடியாது என்று சொல்லுங்கள். தெரியாததற்கும் சொல்ல முடியாது என்று சொல்லுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் தானே அந்த பெண்ணை படைத்த படைப்பாளி. நீங்கள் தானே அந்த கதையின் கர்த்தா. நீங்கள் தானே அந்த படத்தினுடைய இயக்குனர். உங்களுக்கு தெரியாதா?
முர்லான் சொன்ன தங்கமான மந்திர சொல். ஆம், நான் தான் அந்த பெண்ணை படைத்த படைப்பாளி, நான் தான் அந்த கதையின் கர்த்தா, நான் தான் அந்த படத்தின் இயக்குனர். இருந்தாலும் ஒரு பெண்ணின் அந்தரங்கத்தை எட்டி பார்க்கக்கூடிய தகுதி எனக்கு இருப்பதாக நான் கருதவில்லை, எனக்கு தெரியாது. இதுதாங்க பெண்ணரங்கம். எவ்வளவு கத்தி சொன்னாலும் ஒரு பெண்ணு கோகிலா எங்க போக, எவன் எங்க போய் தொலைஞ்சா உனக்கு என்ன? நான் சீரியல் பாக்குறது இல்லைங்க. அப்புறம் வேற என்னென்னமோ சீரியல் வருது, அந்த பேரை சொன்ன சும்மா தேவையில்லாம நாம வந்து அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதான் ஆயிடும். அடுத்தவர் வீட்டு ஜன்னலை ஆபாசமாக எட்டி பார்ப்பதற்கு சமமான விஷயங்களை என் தோழமைகளே வேண்டாம் என்று சொல்லுங்கள், பார்க்காதீர்கள். ஒரு பொருளை புறக்கணிப்பதை விட அதற்கு தருகின்ற பெரிய தண்டனை வேறு எதுவுமே கிடையாது. பெண்ணுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றால், சமூகத்தில் சில பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றால், சில விஷயங்களை புறக்கணியுங்கள். இவள் எங்க போகிறாள், அவ எங்க போகிறாள்,